மகா பரிசுத்தமுள்ள நல்ல பரலோக பிதாவே, காலை நேரத்துக்காய் எங்களை சூழ்ந்திருக்கிற உடைய கிருபைக்காய், பனி போல் இறங்குகிற உடைய பிரசனத்துக்காய் இந்த காலையில நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே நீர் வைத்த தீபத்தை, தீயை, அபிஷேகத்தை எடுக்கவோ தடுக்கவோ கெடுக்கவோ எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாகவே உம்மை ஆராதிக்கும் ஆராதனையின் தீ எங்கள் இருதயங்களிலே இப்பொழுதும் பொழுது விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா, நாங்கள் கோடி கோடி ஜனங்கள் நடுவில் இருந்து ஆராதிப்பதை விட எங்கள் தனி அறையிலே நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறீர் ஐயா. இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையும் தந்ததற்காய் உம்முடைய பாதங்களை தலை வணங்கி சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், இந்த காணொளி மூலமாய் பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆராதனையிலே உம்முடைய மகிமையான வல்லமை விளங்குகிறதையும், அப்பா மகிமை பொருந்திய அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் எங்களை மூடி இருக்கிறதையும் நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்வீராக. ஏராளமான தேவதூதர்களும் ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களின் ஆவியும் எங்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் உண்மையான உணர்வோடும் ஆவியிலே ஐயா ஸ்தோத்திரம் உண்மையாகவும் அப்பா பலத்தோடும் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபை பெருகட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து உங்கள் பாடல் புத்தகத்தையும் உங்கள் வேதாகமத்தையும் நீங்கள் வைத்துக் கொண்டு ஆராதனை செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். குடும்பமாய் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ சபையிலே ஆராதிக்கிறது போலவே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒருவர் முன்னிருந்து நடத்தினால் ஏற்படும் பயத்தை விட கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்கிற பயத்தோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே ஆராதனையை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக ஆத்துமமே முழு உள்ளமே என்கிற பாடலை நாம் யாவரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆராதனை செய்வோம்.
உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், தகுதியான இடத்திலே இருக்கக்கூடிய மேன்மையானவர்கள், யாவருடைய முழங்கால்களும் முழங்கப்படியான மேலான நாமத்தை உள்ளவர், அவரையே சோதரித்து பாடுங்கள் என்று முதல் சரணம் இப்படியா சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் முதல் சரணத்தை. நான்காவது சரணம் இப்படியா சொல்லுகிறது. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயவு செய்து உயிர் தந்த. பாருங்க, உலகத்துல இருக்கிற இந்த வாதைகளை இதை விட பெரிய கொடுமையான வாதைகள் எல்லாம் இதற்கு முன்னால் நடந்திருக்கிறது. அத்தனையிலும் கர்த்தர் தேவ ஜனங்களை விடுவித்து காத்திருக்கிறார். நாம் அறிந்தது, உலகம் இதை அறிந்ததில்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். மிகப்பெரிய எகிப்தில் உண்டான கொடுமையான வாதைகளிலும் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆகினாலே நான்காவது சரணம், வாதை நோய் துன்பம் இதையெல்லாம் மாற்றி தந்த தேவனை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். முதலாவது சரணம், போற்றிடுமானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மை உள்ளது. போற்றிடுமானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். உனக்குள்ளே இருக்கின்ற, எனக்குள்ளே இருக்கின்ற, நமக்குள்ளே இருக்கின்ற நம்முடைய இயேசு என்றும் பெரியவர். சேர்ந்து சொல்லுவோமா? நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ளம்
கலங்காதே. சொல்வோம், காத்துக் கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு நம்பிக்கையில்லா நிலையானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, வல்லவர் 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 உனக்குள்ளே இருக்கின்றார். கலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், கலக்கரம் தாங்குவார் கலங்காதே. அவர் கலக்கரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற செங்கடல் 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 உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இருக்கின்றார். சேதமின்றி காப்பார் கலங்காதே. சேனைகளின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே. அவர் சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. ஜீவனுள்ள தேவன் அவர் யாவையும் செய்வார் கலங்காதே. சொல்லுமா, யாவையும் செய்வார் கலங்காதே. அவர் யாவையும் செய்வார் கலங்காதே. இந்த மாத வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் நினைவு கூறுகிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 7வது வசனம். ஈஸி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லி இருக்குது, God of everything with us. எல்லாவற்றையும் செய்கிற தேவன்
நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு அந்த மொழியிலே மொழிபெயர்ப்பு இப்படியா சொல்கிறது, God of everything, எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் யாவையும் செய்வார். நீங்க கலங்காதீங்க. சொல்லுமா கடைசி வார்த்தையே, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார், கலங்காதே, அவர் யாவையும் செய்வார், கலங்காதே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் யாவையும் செய்வார், கலங்காதே. தேவ பிரசன்னத்தை உணர்வோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் என்னோடு கூடவே இருக்கிறார். He is with you. He is with you. அவர் உங்க கூட இருக்கிறார். He is with us. அவர் நம்ம கூட இருக்கிறார். He is with me. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் யாவையும் செய்வார். கரங்க வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். அவர் யாவையும் செய்கிறவர் ஒருவர். Hallelujah, 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 hallelujah. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Yes, hallelujah. God is enough. Jesus is our enough. அவர் நமக்கு போதும். இயேசுவே நமக்கு போதுமானவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. எந்த நாளிலும் எந்த நாளா இருந்தாலும், செவ்வாய் புதன் வியாழன் திங்கள் ஏதுவா இருந்தாலும், எந்த நாளா இருந்தாலும், எப்படிப்பட்ட நாளா இருந்தாலும், however what is it may be, அது எதுவா இருந்தாலும் இயேசு நமக்கு போதுமானவர். இயேசு நமக்கு போதுமானவர். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹalleluya. எந்த நிலையிலே இருந்தாலும், நம்ம எந்த சிச்சுவேஷன்ல, what is happening, what is going to happen, இப்ப நடக்கிறது என்னவோ, இனிமே என்ன நடக்க போதோ, எதுவானாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவர். எல்லாரும் சொல்லுங்க இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஐயா, எந்த கவர்மெண்ட்டையும் நம்பி நம்ம முற்பிதாக்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல பயணம் செய்யல. எந்த அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதிகளையும் நம்பி அவங்க வனாந்தரத்துல பயணம் செய்யல. முன்னால மேகஸ்தம்பம் போச்சு, அது மட்டும்தான் அவங்களுடைய சிக்னல். அதை பார்த்துட்டு அவங்க பயணத்தை வனாந்தரத்துல தொடங்கினாங்க. 40 வருஷம் செருப்பு தேயாகாம, 40 வருஷம் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் அழுக்காவாம, 40 வருஷம் அடுத்த வேலை சாப்பாடை குறிச்சு அவங்களை யோசிக்க வைக்காம, போஷித்து காத்து வழி நடத்தி குறைவில்லாமல் நடத்தின அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தை போல வழி தோன்றினாலும் வனாந்தரத்தையும் வயல்வெளியாய் மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உள்ளுள்ள இடங்களில் நம்மை மேய்ப்பார். எப்பவோ ஏதோ ஒரு காலத்துல சின்ன பிள்ளைய சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த வசனம் தான். ஆனாலும் அந்த வசனம் இன்றைக்கு ஜீவனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் உணருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நம்ம வாயில உதட்டல அர்த்தம் தெரியாம சொன்ன நாட்கள் போக, இன்னைக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்றோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் ஏறக்குறைய 45-50 நாட்களுக்கு மேல நம்ம இந்த லாக்டவுன்ல கடந்து வந்துட்டோம். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்தாரா? நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் நம்மளை மேய்த்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க இனிமே நமக்கு சாட்சி சொல்ல தேவையில்லை. நம்மளே எழுந்து சாட்சி சொல்லுவோம். ஆம், நான் ஆராதிக்கிற தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார். உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்த்தார், அமர்ந்த தண்ணீரங்களை என்னை நடத்தினார். சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்களுடைய இருதயத்துல உண்மையை உணர்ந்து, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதனை செய்யுங்க.
நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறவனை போல, யோவானை போல, வனாந்தரத்தில் இருக்கிறவர்களை போல இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி போஷிக்கிறார். போஷிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்வோம், உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்திடுவார். ராகத்துல இப்படி பாட்டா கூரை இல்லையே சொல்லி. உண்மையாவே நான் உங்களுக்கு சொல்றேன், கொடுக்கிற தெய்வம் எல்லாரும் உலகத்துல இருந்து சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். நிஜமா கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு மேலையோ கீழையோ சுற்று வட்டாரத்திலயோ எந்த தடையும் வராது. எல்லாத்தையும் பிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லா தடைகளையும் உடைப்பார். நமக்கு தேவன் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. நமக்கு தேவன் தடுக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல ஒருத்தராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. நம்ம ஆராதனை செய்வோம். நம்மை சிங்க குட்டிகளை போஷிக்கிற தேவன். சிங்க குட்டிகள் கூட ஒரு சில நேரத்துல தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்.
ஆண்டவரை தேட நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் ஆராதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். சொல்லாமே நீங்க இது செய்திருப்பீங்க. உங்க ஆவியில நீங்க இது உணர்ந்திருப்பீங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புறத என்னை ஒரு தேவ பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்க்கின்றார், தண்ணீரை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஹalleluya 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 ஹalleluya. இயேசையா உமக்கு நன்றி. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரை
ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆதியாய் இருக்கிற தேவாதி தேவனை, இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனை ஆராதனை எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். திருக்கரத்தால் தாங்கி என்னை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவாறே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவாறே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. திரும்ப சொல்வோம், நல்லவரே நல்லவாறே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவாறே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவாறே நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதனை 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 ஆராதனை. வல்லவரே 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 ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னைக்கு வாழ்வானாலும் சாவானாலும் உங்க கூடவே இருப்பேன்னு அறிக்கை பண்ண பேதுரு மறுதலித்து போனார். தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்னால நீங்க அந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அதே பேதுரு அப்பொழுது என்ன சொன்னார்னா, நாங்க கண்டதையும் கேட்டதையும் நாங்க உணர்ந்ததையும் சொல்லாம இருக்க மாட்டோம்னு சொன்னார். எந்த சூழ்நிலையானாலும் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா என்று அறிக்கை பண்ணுவதற்கு இப்பொழுது நம்முடைய பலன் உதவாமல் போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பேதுருவை வைராக்கியம் உள்ளவராய் மாற்றி
மிகப்பெரிய ஊழியத்தை செய்யும்படியாய் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணின அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மையும் கூட அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்மளும் சேர்ந்து சொல்வோம், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, உம்மை பிரியேனையா. ஆராதனை செய்றீங்களா? முழங்கால இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றீங்களா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? மனுஷருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? பார்த்து ஆராதனை செய்வோம். ஹalleluya ஹalleluya. எத்தனை இன்னல்கள் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. கர்த்தரே சிந்தி சாட்சியாய் வாழ்ந்தேன், நிச்சயம் நிச்சயம்
எனக்கெல்லாமே நீங்க தாப்பா, எனக்கெல்லாமே நீங்க தாப்பா. எல்லாரும் ஒரு படப்பட்டு சொல்வோம். எனக்கெல்லாமே நீங்க தாப்பா, எனக்கெல்லாமே நீங்க தாப்பா. ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவ காலத்துல என் எதிர்காலம் எனக்கு மங்கினது போல தோணுது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். நான் மனம் உடைந்து போனேன். என் மனம் தளர்ந்து போனது அப்படின்னு இந்த அறிக்கையை பண்ணிட்டு இருக்கிற நீங்க இப்ப சொல்லுங்க, மாத்தி சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான் பாடு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு தெரியும் ஒரு சில நேரத்துல நம்முடைய மனது எவ்வளவுதான் உற்சாகமா இருந்தாலும் திடீர்னு சோர்ந்துரும். என்ன ஆகுது, சீக்கிரம் போனா போதும் அப்படின்னு வாயில சொல்லுவோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இல்ல, திரும்ப பழைய நிலைமைய அடைந்து யோபுவ ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த சோதனை நேரத்துல, உபத்திரவ நேரத்துல அவனுடைய ஜீவனை எடுத்துக்கிட்டார்னா ஒரு சாட்சியம் இருந்திருக்காது. மறுபடியும் அவன் இழந்த நாட்களையும் ஆசீர்வாதத்தையும் திரும்ப தந்து, முதல் இழந்த ஆசீர்வாதத்தை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்ததுனாலதான் அந்த புஸ்தகம் இன்றைக்கும் சரித்திரமா இருக்கிறது. நம்ம இப்படியே கிறிஸ்தவ சரித்திரம் முடிந்து போகாது. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இந்த நேரத்துல எதெல்லாம் உங்களுக்கு துக்கமா தோன்றுச்சோ அதையெல்லாம் 2 மடங்கு நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கும் இணையாக உங்களை மகிழ்ச்சியினாலே கர்த்தர் இடை கட்ட போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் சம்பத்து பூமியிலே பெருக போகிறது. சபையே, தேவ ஜனமே, இதுவரையிலும் சரித்திரத்திலே கண்டிராத ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கர்த்தர் நம்முடைய தேசத்திலே கட்டளையிட போகிறார். தலையெழுத்தெல்லாம் மாற போகிறது. அறிக்கை செய்யுங்கள், எனக்கு எல்லாமே நீங்க தான். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 2 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கூட கரங்களை தட்டுங்க, இன்னும் கூட மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா சூழலையும் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ பிரசன்னத்திலே நிலைத்திருங்கள். வீட்டுல இருக்கிற மாதிரி உணர்வோட இல்லாம எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் போகாம அப்படியே 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருங்க. தேவனுடைய வார்த்தை இன்னும் 5 நிமிடத்திற்குள்ளாகவே உங்களிடத்திலே வந்து சேரும். நாம் தொடர்ந்து இந்த காணொளியில தேவனுடைய வார்த்தையும் நம்ம கேட்போம். 5 நிமிடத்துக்கு பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பார்த்துங்க. தொடர்ந்து FB ல நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.